வணக்கம் அன்பிற்குரிய மாணவர்களே. இது வந்து 12th கெமிஸ்ட்ரி மெட்டலர்ஜி யூனிட் 1. ஒரு 5 மார்க் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் ஜோன் ரீஃபைனிங் ப்ராசஸ் வித் அன் எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு இம்ப்யூர் மெட்டலை வந்து பியூர் மெட்டலாக மாற்றுறது. ஸோ இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். இதுக்கு டியர் ஸ்டூடெண்ட், இதுக்கு கண்டிப்பாக ஒரு 1/2 மார்க் கொடுத்துருவாங்க. ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டல் அல்லது 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். அடுத்தது, த இம்ப்யூர் மெட்டல் இஸ் டேக்கன் இன் த ஃபார்ம் ஆஃப் ராட். ஒரு இம்ப்யூர் மெட்டலை ஒரு ராட் மாதிரி ஒரு நீட்டாக எடுத்துக்கணும். when the metal rod is heated with mobile induction heater, the metal melts. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மெட்டல் ராடில் ஒரு பகுதியில் ஒரு ஹீட்டர் ஒன்று வச்சிடணும். அது மூவ் பண்ணக்கூடிய ஹீட்டர். அதனால் என்ன ஆகும்னா, மெட்டல் வந்து மெல்ட் ஆகும். The heater is slowly moved from one end to other end, the pure metal crystallizes. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட்டரை நவுத்திக்கிட்டே வரும்போது, சரிங்களா, மாசுக்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மாசுக்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்கும்போது பியூர் மெட்டல் மட்டும் ஃபஸ்ட்டு மோல்டன் ஸ்டேட் போய் அப்புறம் கிறிஸ்டலைஸ் ஆகும். த இம்ப்யூரிட்டி டிசால்வ்ஸ் இன் த மோல்டன் ஜோன். இப்போ ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு அந்த ஹீட்டரை நீங்கள் நவுத்திக்கிட்டே வரும்போது அந்த இம்ப்யூரிட்டி மட்டும் அப்படியே நவுந்துக்கிட்டே வந்து மோல்டன் ஜோனுக்காக வந்துக்கிட்டு இருக்கும். when the heater moves, the molten zone also moves. ஹீட்டர் மூவ் பண்ணும்போது மோல்டன் ஜோன் மூவ் ஆகும், உங்களுக்கு அந்த இம்ப்யூரிட்டியும் மூவ் ஆகும். this process is repeated again and again to get the pure metal. This process is carried out in an inert atmosphere, gaseous atmosphere, to prevent the oxidations of metals. Metals oxidation ஆகிறத தடுக்கிறதுக்கு this process is carried out in an inert gas atmosphere. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிலிக்கான், ஜெர்மானியம் அண்ட் கேலியம் இதெல்லாம் சொல்லலாம். இப்போ இதில் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சிலிக்கான், ஜெர்மானியம், கேலியமில் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதினா 1 மார்க். பிரின்சிபல் எழுதுனீங்கன்னா, ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் சொன்னீங்கன்னா அதுக்கு 1 மார்க். அதுக்கப்புறம் நீங்கள் எழுதக்கூடிய அந்த ப்ராசஸுக்கு ஒரு 3 மார்க். ஆக மொத்தம் 5 மார்க். பாருங்கள், பிரின்சிபல் என்ன? ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். இம்ப்யூர் மெட்டலை எப்படி எடுத்துக்கணும்? ராடு மாதிரி எடுத்துக்கணும். அதோட ஒரு எண்டில் என்ன வச்சுக்கணும்? ஒரு ஹீட்டர், மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர். அப்போ என்ன ஆகும்? மெட்டல் மெல்ட் ஆகும். அந்த ஹீட்டரை ஸ்லோவாக மூவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மோல்டன் ஜோன் வெவ்வேறு இடத்துல உருவாகும். மோல்டன் ஜோன் உருவாகிற இடத்துல உங்களுக்கு இம்ப்யூரிட்டிஸ் நகரும், உங்களுக்கு மெட்டல்ஸ் வந்து பியூர் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஹீட்டரை நகர்த்த அந்த இம்ப்யூரிட்டி நகர உங்களுக்கு ஒரு எண்டில் வந்து பியூர் மெட்டலாக உருவாகிக்கிட்டே இருக்கும். த இம்ப்யூரிட்டிஸ் டிசால்வ்ஸ் இன் த மோல்டன் ஜோன். இதுக்கு ஒரு முறை வந்து 1 மார்க் கொடுத்தாங்க. பிரின்சிபலுக்கு 1 மார்க்கு, எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க்கு, த இம்ப்யூரிட்டி டிசால்வ்ஸ் இன் த மோல்டன் ஜோனுக்கு 1 மார்க். அப்படி 3 மார்க் கொடுத்தாங்க. மீதி எழுதுகிற பாயிண்ட்டுக்கு 2 மார்க், மொத்தம் 5 மார்க்னு கொடுத்தாங்க. When the heater moves, the molten zone also moves. This process is repeated again and again to get the pure metal. This process is carried out in an inert gas atmosphere to prevent the oxidation of metals. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டதில்லை. என்னென்னா, இந்த ஜோன் ரீஃபைனிங் ப்ராசஸில் why the process is carried out in an inert gas atmosphere அப்படிங்கிறது கேட்டதில்லை. அப்படி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், டு ப்ரிவெண்ட் த ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஜோன் ரீஃபைனிங் ப்ராசஸ் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் எஸ்ஐ ஜிஇ அப்படின்னு எழுதினாலும் சரி, இல்லை சிலிக்கான், ஜெர்மானியம், கேலியம் அப்படின்னு எழுதினாலும் சரி, ஏதாவது ஒரு 2 எக்ஸாம்பிள் எழுதினா போதும். 5 மார்க்கில் கேட்கும்போது பிரின்சிபலுக்கு 1 மார்க்கு, எக்ஸாம்பிள் ஏதாவது 1 எழுதினா 1 மார்க்கு, த இம்ப்யூரிட்டி டிசால்வ்ஸ் இந்த மோல்டன் ஸ்டேட்டுக்கு 1 மார்க்கு, எழுதுறதுக்கு 2 மார்க்கு அப்படி கொடுத்துருக்காங்க. சம்டைம் வந்து பிரின்சிபலுக்கு 1 மார்க்கு, எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க்கு, எழுதுறது கம்ப்ளீட்டாக அந்த தியரிட்டிக்கலுக்கு வந்து 3 மார்க்கு அப்படின்னு கொடுத்தாங்க. இதில் படம் எதுவும் கிடையாது. சரிங்களா? இது வெரி இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின். பல முறை கேட்டிருக்காங்க. இது 5 மார்க் தான் வரணும்னு இல்லை, 3 மார்க்கில் கூட கேட்கலாம். சரிங்களா?